மல்லி விஜய்க்கு வர மிகப்பெரிய கண்டத்தை வெண்பா தான் தடுத்து நிப்பாட்ட போகிறாங்க. அது எப்படி அப்படின்னா, இங்கே ராஜேஸ்வரி மல்லி தான் கோயிலில் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டாலும் லாயர் மூலயமா ஏதாவது பண்ணி தான் புருஷனை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு லாயர்கிட்ட பேசி அவங்க கோர்ட்டுக்கும் போகிறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி காலையிலேயே பிளான் பண்ணிட்டாங்க, மல்லி இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகக்கூடாது, இவளை கோர்ட்டுக்கு விட்டோம் அப்படின்னா இவள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் இருந்தாலும் இவள் குட்டையை குழப்புவா, ஏதாவது ஒன்று பண்ணுவா, அதனால் இவ கோர்ட்டுக்கே போகலன்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு ராஜி பிளான் பண்ணி ராஜி அவங்க புக் பண்ண கேப் டிரைவர் விலைக்கு வாங்கி ஒரு வழியாக மல்லி வக்கீல் 2 பேருமே ராஜி அவங்க இருக்க இடத்துக்கு கடத்திட்டு வந்துடுறாங்க. இங்கே மல்லியும் சரி வக்கீலும் சரி ராஜிட்ட தப்பிக்க முடியாமல் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ராஜிட்ட கெஞ்சுறாங்க, நான் உங்கள்கிட்ட மடிப்பிச்சு கேட்குறேன், என் புருஷனை விட்டு உனக்கு என்ன இப்போது சொத்து தானே வேணும், எல்லா சொத்தையும் நீ எடுத்துக்கோ, எனக்கு எந்த சொத்தும் வேணாம், ஆனால் எனக்கு என் புருஷனை மட்டும் பத்திரமா திரும்ப கொடுத்துரு, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. ராஜு ஒன்று, ஓ அப்படியா, உன் புருஷனை கொடுத்துட்டா போதுமா, சொத்து வேணாமா, இங்கே பாரு மல்லி, நீ யார் என்னன்னு எனக்கு தெரியும்டி, நீ எதுக்கு விஜயை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு எனக்கு தெரியும், புரியுதா, இப்போ இப்படி தான் சொல்லுவேன், விஜய் வெளியே வந்ததுக்கு அப்புறமா உன் ஆட்டத்தை ஆரம்பிப்ப, நீ என்ன சதி வேலை பார்ப்பேன்னு நல்லா தெரியும், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி கோர்ட்டில் தீர்ப்பு விஜய்க்கு ஆப்போசிட் தான் வரப்போகுது. விஜய் கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி இன்னும் குறைஞ்சது 2 வருஷத்துக்கு மோசடி வழக்கில் சிக்கி உள்ளே இருக்க தான் போகிறான். அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன் நீ போனதானே அவனை எதனா பண்ணுவ, அதனால தான் உனக்கு தெளிவாக பிளான் பண்ணி இங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்போது என் கஷ்டத்தில் இருந்து தான் ஆகணும். அதனால் அமைதியாக இருந்த அப்படின்னா சாயந்தரமாக உடனே வெளியே விட்டுருவேன். சும்மா கத்திட்டு இருந்தானா வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன், ஒன்று அப்புறம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பசங்களாம் வெறி கொண்டு போயிருக்கானுங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோ. தம்பி இங்கே பாரு, நான் வெளியே போய் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன், புரியுதா, நீங்கள் அது வரைக்கும் இவளை பத்திரமா பார்த்துக்குங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டானா அமைதியாக இருங்க, இல்லை கேட்க மாட்டேன் அப்படின்னு லபன்னு கத்துனானா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள், நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி சொல்லிவிட்டு வெளியே போகிறாங்க. மல்லிக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரில, எப்படியாவது இவள்கிட்ட தப்பிச்சிக்கணுமே, தப்பிச்சு கோர்ட்டுக்கு போனால் தான் விஜயை காப்பாற்ற முடியும். விஜயை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தே ஆகணும். பாவம் விஜய், அவர் எந்த தப்பும் பண்ணாமல் உள்ளே இருக்கார், உள்ளே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அவர் எவ்வளோ வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பார், பாவம் இல்லையா இதெல்லாம் அப்படின்னு மல்லி மனசு கடந்து துடிக்குது. ராஜி வெளியே போகிறாங்க. போயிட்டு நேராக ரஞ்சிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரஞ்சி என்ன பண்ணிகிட்ருக்க, சொல்லு ராஜிமா, என்னாச்சு, அந்த மல்லியை பிடிச்சிட்டிங்களா? என்ன ரஞ்சி இப்படி கேட்டுட்ட, இந்த ராஜு திட்டம் போட்டு அது நடக்காமல் போயிடுமா, அந்த மல்லி வக்கீல் அழைச்சிட்டு தான் புருஷனை காப்பாற்றே தருவேன் அப்படின்னு பெரிய கண்ணகி மாதிரி கிளம்புனால நம்ம ஆளுங்களை வச்சு அவளை ஈஸியாக தொக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போது என் கஷ்டம் தான் அவள் இருக்கா, அவளால் என்கிட்டருந்து தப்பிக்கவே முடியாது ரஞ்சி. அவள் இனிமேல் நம்மள்கிட்ட மாட்டின ஒரு எலிக்குட்டி மாதிரி தான். நாம் இப்போ எப்போ வெளில விடுறோமோ அப்போ தான் அவள் வெளில போக முடியும். அதனால் நம்ம பிரச்சனை இப்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. நான் இப்போது குணசேகரனை வர சொல்கிறேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா, குணசேகரன்ட்ட நாம் ஏற்கனவே அந்த இன்வெஸ்டர்கள் கூட விஜய் சண்டை போட்டான்ல, அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து பென்ட்ரைவ் வச்சுருக்கேன். அந்த பென்ட்ரைவ் என் ரூமில் இருக்குது, அந்த பென்ட்ரைவ் எடுத்து நம்ம குணசேகரன்ட்ட கொடுத்துரு. ஏன் ராஜுமா, எதுக்காக? ஐயோ ரஞ்சி, ஒருவேளை விஜய் வேறு ஏதாவது அங்கே பண்ணி தப்பிக்க நினச்சாலும் இது மூலயமா அவன் மேலே கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். குறைஞ்சதாக அவன் 2 வருஷத்துக்கு வெளியே வர முடியாமல் உள்ளே இருப்பான். என்ன ராஜுமா சொல்கிறீங்க, அவர் உள்ளே இருந்தார்னா அப்புறம் எப்படி மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ரஞ்சி, நான் சொல்கிறது கேளு ரஞ்சி, இப்போதைக்கு விஜயோடைய சொத்து எல்லாத்தையும் என் பிள்ளை மாற்றுறதுக்காக திட்டம். சொத்து எல்லாத்தையும் மாற்றினதுக்கு அப்புறமா விஜய் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறது தானே செய்வேன், உனக்கு தெரியாதா, என் நம்பிக்கை இல்லையா நான் உனக்கு? ஐயோ இல்லை ராஜிமா, இருந்தாலும் கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி. நான் இப்போ கால் பண்ணி குணசேகரன் சொல்கிறேன், குணசேகரன் வீட்டுக்கு வருவார், அவர்கிட்ட கொஞ்சம் பணமும் இந்த பென்ட்ரையும் கொடுத்துரு, அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு மீதி ஆக வேண்டிய வேலையை அவர் பார்த்துப்பார். இன்றைக்கி விஜயோடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடையாது தீரணும். விஜய் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சாதான் முதல்ல இந்த மல்லி இந்த வீட்டை விட்டு கிளம்புவா. அது வரைக்கும் அவள் விஜய் நான் வெளியே கொண்டு வருவேன், அவன் மனசில் எப்படியா இடம் பிடிக்கணும், இந்த வீட்டிலே இருக்கணும்னு அவள் ஏதாவது திட்டம் போடுவா. ரஞ்சி, நான் சொல்கிறது புரியுதா? புரியுது ராஜிமா, எனக்கு புரியுது. விஜய் வாழ்க்கையிலேருந்து மல்லி முதல்ல வெளியே போகணும், அப்போ தான் நீ உள்ளே வர முடியும். அதுக்கான வேலையும் சேர்த்து நான் பார்த்துட்ருக்கேன். சரி ராஜிமா, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி ஃபோன் வைக்கிறாங்க. இந்த ரஞ்சி வேறு சும்மா இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணிகிட்ருப்பா, இவ்வளோ வரை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ராஜி மனசில் நினச்சிக்கிட்டு சரின்னு நேராக நம்ம குணசேகரன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, மேனேஜர் நான் சொல்லிட்டேன், நீ நேராக வீட்டுக்கு போங்க, ரஞ்சிதா இருப்பா, அவள்கிட்ட போயிட்டு பணம் கொடுப்பா, வாங்கிக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கங்க, மீதி வக்கீல்கிட்ட கொடுங்க, இப்போதைக்கு மட்டும் வச்சுக்கோங்க, மீதி விஜய்க்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் சொன்ன அமௌண்ட்டை உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன், புரியுதா
சரிங்க மேடம். அதோட அன்றைக்கி யூனிவர்சல்கிட்ட பிரச்சனை பண்ணால விஜய், அதுக்கான வீடியோவை ஒரு பென்ட்ரைவில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் வாங்கிக்கிங்க. மெயினாக அந்த வீடியோவை காட்டுங்க. அப்போ தான் விஜயோட நிலைமை நான் கோர்ட்டு புரிஞ்சுக்கிட்டு விஜய் வெளியே இருக்கிறது ஆபத்தான்னு சொல்லி அவனை உள்ளே தள்ளிடுவாங்க. புரியுதா? சரிங்க மேடம், சரிங்க குணசேகரன் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி ஃபோன் வச்சுட்டாங்க. வைக்கவும் கரெக்டாக இங்கே ரஞ்சிதா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. உடனே ரஞ்சிதா அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுமா, என்னாச்சுமா அப்படின்னு பேச, என்னடி என்னாச்சு அங்கே, இன்றைக்கி தான் தீர்ப்புன்னு சொன்னீங்களே, என்னாச்சு விஜய் வெளில வந்துட்டானா இல்லையா? இல்லைம்மா, ராஜிமா சொன்ன மாதிரி இன்றைக்கி விஜய் மாமாவுக்கு தீர்ப்பு உண்மை தான். ஆனால் அந்த தீர்ப்பு எப்படி இருக்க போகுதுன்னா, விஜய் மாமா மேலே தான் இல்லை தப்பு இருக்குது அப்படின்னு மோசடி வழக்கில் விஜய் மாமாவை குறைஞ்சி 2 வருஷத்துக்காவது வெளியே வர விடாமல் பண்ண போகிறாங்கம்மா. என்னடி சொல்கிறேன், விஜய் வெளியே வரலன்னா அப்போது நீ எப்படி விஜய் கிளம்பி நிற்க முடியும்? அதுதான் நானும் கேட்டேன். ராஜிமா என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு விஜய் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சாதான் அந்த மல்லி விஜய் விட்டு பிரிஞ்சு போவா. அப்படி மல்லி பிரிஞ்சு போனால் தான் நீ உள்ளே வர முடியும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். கொஞ்ச நாள் தான், மல்லி வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா நான் விஜயை வெளியே கொண்டு வந்துடுவேன். அதுக்கும் என்கிட்ட திட்டம் இருக்குது. அதுக்கப்புறமா நான் உன்னை விஜய்க்கு கிளம்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. சரி அவள் சொல்கிறத கேளு, கண்டிப்பாக அவள் எல்லாம் பண்ணுவா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி சொல்கிறாங்க. ஆனால் குணசேகரன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம ராஜி சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டு பணத்தையும் அந்த பென்ட்ரைவ் கொண்டு வந்து நம்ம ரஞ்சிதா குணசேகரன் கொடுக்குறாங்க. குணசேகரன் வாங்கிட்டு நேராக கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டுக்கு போவோம். அங்கே விஜய்க்கு எதிராக இருக்கிற வக்கீல் என்ன பண்ணுறாங்க, விஜய் தான் குற்றவாளி, விஜய் வந்து பணத்தை மோசடி பண்ணியிருக்காரு, ஏமாத்திருக்காரு, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஏமாத்துறவங்களை சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பாருங்கள் சார், எங்கள் பணம் கொடுத்த இன்வெஸ்டர்கள்ட்ட அவர் எவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறாருன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பென்ட்ரைவ் எடுத்து வீடியோவாக போடுறாங்க. வீடியோ போட்ட உடனே இங்கே கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் சமாதிருச்சு. ஏன் அப்படின்னா, அந்த பென்ட்ரைவில் அவங்க நினச்ச மாதிரி நம்ம விஜய் இன்வெஸ்டர்கள் அடித்தாங்கடியா, அந்த வீடியோ இல்லை, வேறு என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ராஜேஸ்வரி பேசினாலும் ரஞ்சிதாகிட்ட. ஸோ நம்ம திட்டம் போட்டு விஜயை இப்போது ஜெயிலுக்கு அனுப்புறது, விஜய் இன்னும் 2 வருஷத்துக்கு ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, அவரோட சொத்துலத்தையும் என் பேரில் மாற்றணும், அதுக்கப்புறம் தான் வெளியே கொண்டு வரணும், அதுக்குள்ளே மல்லியவும் இந்த அன்னப்பூனிலாம் வீடோட துரத்திட்டோம்னா அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி விஜய் நீ கிளம்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு ரஞ்சிதாவும் ராஜீவ் பேசின எல்லாமே இருக்குது. இடாது இந்த வீடியோவில் அப்புறம் இது அப்படின்னு குணசேகரன் செம்ம ஷாக்காக வராரு. ராஜேஸ்வரி கால் பண்ணி பேசுகிறாங்க. மேடம், என்ன மேடம், நீங்கள் கொடுத்த பென்ட்ரைவில் நீங்கள் சொன்ன வீடியோ இல்லை மேடம், இதில் நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களும் ரஞ்சிதாவும் பேசிக்கிற வீடியோ இருக்குது மேடம் அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி சமாளிச்சா வராங்க. என்ன குணசேகரன் சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் மேடம், இந்த பென்ட்ரைவ் யாருங்க கொடுத்தது, லாஸ்ட்டில் கேஸே வேறு மாதிரி போயிடுச்சு மேடம். இங்கே நம்ம யாருக்கு எதாவது தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ விஜய் சார் எல்லாத்தையும் கேட்டார் மேடம் அப்படின்னு சொல்லவும் ராஜேஸ்வரிக்கு கோவப்பட்டு உடனே ரஞ்சிதா கால் பண்ணுறாங்க. ரஞ்சிதா, என்னடி பண்ண, நான் உன்னை என்ன கொடுத்து சொன்ன, நீ என்ன கொடுத்துருக்க, என்னாச்சுமா சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன பென்ட்ரைவ் தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அதில் நீ நானும் பேசிக்கிட்ட இன்றைக்கி பேசின வீடியோ இருக்கான், அப்போனா அது எப்படி நடந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்க இங்கே ரஞ்சிதாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் நம்ம வெண்பா வெளில வராங்க. வெளில வந்த வெண்பா, என்ன சித்தி என்ன கோர்ட்டில் அந்த வீடியோ ஒன்றுச்சா, அது எப்படி எடுத்தாலும் தெரியலையா, நான் தான் எடுத்தேன், நீங்களும் அத்தையும் பேசினதையும் கேட்டேன், அதை அப்படியே வீடியோ எடுத்தேன், நான் தான் எடுத்து அந்த பென்ட்ரைவ் வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் ஏற்றி வச்சேன், பார்த்தீங்களா? ஆக மொத்தத்தில் எங்கள் அப்பாவை நீங்கள் எப்படிலாம் பழி வாங்கணும்னு நினச்சிங்க, எங்கள் அப்பாவை ஏமாற்றி சொத்தெல்லாம் உங்கள் பேரில் மாற்ற போகிறீங்களா? அதுக்கு தான் நான் ஒரு செக் வச்சேன். நான் இருக்க வரைக்கும் எங்கள் மல்லிமாவும் சரி, எங்கள் விஜய் டாடாவும் சரி, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வெண்பா சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ரஞ்சிதா சொல்கிறாங்க, ஐயோ ராஜிமா, எல்லாத்துக்கான அந்த குட்டி பிசாசான், அந்த குட்டி பிசாஸ் எவ்வளோ வேலை பார்த்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல ராஜு ஒன்று, அட போ ரஞ்சிதா, எல்லாத்துக்கான உன்னுடைய கேர்லெஸ் தானம் தான், நீ மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்ததுன்னா இப்போது இதெல்லாம் வெளியே வந்திருக்காது, நாம் யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணணும்னு நினச்சோம், கடைசியில் இப்போது இது எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு, இப்போது விஜய் என்ன நினச்சிருப்பான், எல்லாம் பண்ணுறது நான் தான் நினச்சிருப்பான், அப்படின்னா இதுக்கு காரணம் மல்லி இல்லைன்னு நினச்சிருப்பான், அப்போது மல்லி மேலே திரும்பவும் அவனுக்கு அன்பு பாசம் காதல்னு எல்லாம் அவன் தொலைஞ்சிருமே, இப்போ நம்ம திரும்பவும் எப்படி இதெல்லாம் சரி பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே, எல்லாம் கெட்டு போச்சு, பழம் நழுவி பால் விழுன்னு பார்த்தா லாஸ்ட்டில் பால் நழுவி தலையில் வந்து எல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு ராஜேஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க, கடுப்பாகிறாங்க. மல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன ராஜி இன்னமும் பெருசாக திட்டம் போட்டிருக்க, விஜய் ஜெயிலுக்கு அனுப்பப்பான்னு சொன்னேன், லாஸ்ட்டாக எல்லாம் வீணாக போச்சா, இதுக்கு தான் ஓவராக ஆடக்கூடாதுங்கிறது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் ராஜி, புரியுதா? கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பாரு, ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி தான் கை விட்டுருவார், நல்லவங்களை சோதிச்சாலும் கடைசியில் காப்பாற்றிடுவார், அப்படி தான் இன்றைக்கி விஜய் காப்பாற்றப்பட்டிருக்காரு, விஜய் வெளியே வர போகிறாரு, உன்னை பார்த்தா எல்லா உண்மையாக தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ண போகிற, வந்த விஜய் உனக்கு சரியான பாடம் புகட்டுவார், நீ வேணா பாரு அப்படின்னு மல்லி சொல்ல இங்கே ராஜேஸ்வரிக்கு ப்ரெஷர் ஏறுது, பிபி ஏறி என்ன பண்ணு தெரியாமல் கோவத்தில் ப்ரெஷர் அதிகமாகி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க ராஜேஸ்வரி.